ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம காட்ட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் காய் எதுவுமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா, திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக போயிருந்தேன். கேரட், தக்காளி, பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நம்ம. இதுதான் பெரிய வேலையாக இருக்கும் நமக்கு. வாங்குறது கூட அவ்வளோ பெரிய வேலையாக இருக்காது. அதை எடுத்து ஒரு கவரில் வச்சு அது எல்லாமே பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா, நான் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி என்னமோ எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஒன்று எடுத்து வைக்கும்போது இன்னொன்று மிஸ் ஆயிருமா, மறுபடியும் அந்த கவரை விரித்து மறுபடியும் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லாத்தையுமே பொறுப்பாக உட்காந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா, க்ளீன் பண்ணுற வேலையும் இருந்துச்சு. அந்த வேலையும் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, போயிட்டு வரையில் பார்த்திங்கன்னா ஜூஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். பழ ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தான். பார்க்க குட்டி பார்சல் மாதிரி இருக்கும், பட் பெருசாகவே இருந்துச்சு. 2 பேருக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்கும். பெரிய டம்ளர் நிறையா. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லு ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டு கொடுப்பாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊர் சைடு அந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு யோசனை வந்துச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஃபுல்லு முடி பார்த்திங்கன்னா தாறுமாறாக போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளே கேர் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. நமக்காக யாரும் வர முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கத்தாழை பிடுங்கி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த இதில் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா அதில் ஃபுல்லும் அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அது ஃபுல்லும் வெளியில் வந்துருச்சு. அந்த பசப்பு மாதிரி இருந்துச்சு. அது ஃபுல்லு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா ஒரே வேலையாக முடிச்சிடணும். ஏன்னா இது ஃபுல்லு மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா நம்ம முகரையில் தான் தேய்ப்போம். அதனால் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அதை ஃபுல்லு ரெடியாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவையானது பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம ஹேர் பேக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மிக்ஸி, அப்புறம் தட்டு. நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கொஞ்சோண்டு எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஒரு 4, 5 சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ நான் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு. அந்த மாதிரி தான் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சு எடுத்து நானும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 சின்ன வெங்காயத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டேன் நான். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த கத்தாழையில் உள்ள ஜெல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த பிசுறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, எல்லோ கலரில், அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கத்தாழையை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி பையன் பேசிகிட்டு இருந்தேன். கேளுங்க. அவன் கூட விளாண்டுட்டு இருந்தியா? விளாடும்போது இந்த அப்பத்தா செல்லி கட்டிட்ட இந்த காசு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு விளாண்டு அந்த தப்பால கொட்டிருச்சு. காலில் கொட்டிருச்சோ? ஐய, நான் பார்க்கவே இல்லை. அங்கிட்டு போயிட்டு வந்து அதை எப்படி சாப்பிட்டியா? நானே பார்த்தேன். எங்க பார்த்த? யாரு? அவனை பாத்தியாக்கும்? சாப்பிட்றியாத? இந்ததான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. செல்லிடாதே. சாப்பிட்டு பாக்கியா? ஏய்க்கு சாப்பிட்டு பாரு, சும்மா சூப்பராக இருக்கும். இப்படி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவன் கூட பேசிகிட்டே பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி தொலியை தனியாக, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஜெல்லு எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சு கட் பண்ணி வச்சாச்சு. சூப்பராக பேசிகிட்டு இருந்தேன். அவன் பேசுகிறதுனால எனக்கு அந்த பொழுது போனதே தெரியல. ஏன்னா நானும் அவனும் இந்த மாதிரி தான் நிறைய பேசிகிட்டே இருப்போம். செம்ம சூப்பராக இருக்கும் பேசுகிறதுக்கு. நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அவனை போட்டு பாடப்படுத்துறது தான் எங்கள் வேலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போய் மிக்சியில் அரைக்கணும். என்னென்ன தேவை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதையும் பார்த்தீங்கன்னா, எடுத்து மிக்ஸியில் போட்டுட்ருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தான் கருவேப்பிலை எடுத்திருந்தேன். அதையும் போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கத்தாழை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதை அரைச்சிக்கிடணும் நம்ம. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கத்தாழைய அரைக்கணும். இல்லைன்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுவுமே அரையாகாது. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா, திட்டு திட்டா இருக்கிற மாரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது ஃபுல்லும் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் நான் கத்தாழையே போட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, நல்லாவே அரைஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இருக்கிற கத்தாழையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாச்சு. அது பார்த்தீங்கன்னா, வழுக்கிக்கிட்டே போச்சுங்க. ஃபுல்லு நல்லா பிசு 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 பிசுன்னு இருந்துச்சு. அது தொடுறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் தேய்க்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரியான ஹீட்டாக இருக்குது மேலேவும். என்ன பண்ணாலும் முடி தாங்க போகுது. இருந்ததுக்கு இப்போக்கும் எவ்வளவோ கொட்டிருச்சு. வளர்ந்த பாடில்ல. போகிறது மட்டும் போயிட்டே தான் இருக்கே தவிர இத்தினி கூட வளர்ந்த பாடில்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதையும் வச்சு நல்லா அரைச்சாச்சு. நல்லா தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நமக்கு வெங்காயத்துலேயும் தண்ணி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கத்தாழையிலையும் தண்ணி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படியே தான் நான் அரைச்சிருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். நல்லா ஜெல்லு மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள் நான் எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மி தான் எனக்கு தேய்ச்சி விட்டுட்டுருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் தேய்ச்சிட்ருந்தேன். ஏன்னா நம்மளா தேய்க்கிறத விட அவங்க தேய்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஹேரில் தேய்க்கிறதுக்காக எல்லாத்தையுமே பாருங்களேன், எனக்கு எவ்வளோ ஒல்லி ஆயிடுச்சுன்னு முடியே இப்படி தாங்க இருக்குது. சூம்பி போயிடுச்சு அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, தூக்கம் சரியாக வரமாட்டேக்கி. அது மாதிரி நிறைய இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னே தெரியலங்க. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தூக்கம் வரமாட்டேக்கி. அது மாதிரி நிறைய சிந்தனைகள் தான் ஓடிட்டே இருக்குது. என்னன்னே எனக்கே தெரியல. நானும் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் மாறவே முடியலை. அதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மி தான் இது ஃபுல்லு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. நல்லா குளு குளு குளுன்னு இருந்துச்சுங்க. தேய்க்கும்போது நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு. இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் தாங்க. செம்ம தூக்கமாக இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்தீங்கன்னா, மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூக்கம் வந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மி தூங்க விடலை. அதனால் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, தேய்ச்சிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட தான் நான் ஊற வச்சுட்ருந்தேன். ஊற வச்சதுக்கப்புறம் தான் போய் குளிக்கவே செஞ்சேன். நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லும் அந்த ஹெட்டில் உள்ள வேரில் படுற அளவுக்கு பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேரில் தேய்க்கணும். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் தூக்கி போட்டுக்கிடணும். ஏன்னா ஃபுல்லாக தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா கொல கொலன்னு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள சாறு ஃபுல்லாக அப்படியே இறங்கிரும். அதனால் பார்த்தீங்கன்னா, நமக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒழுகுற அளவு நான் தேய்ச்சிட்ருந்தேன். எங்கள் அம்மா பாருங்கள் எப்படி தேய்க்கிறாங்க அப்படின்ட்டு. இதை ஃபுல்லு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிச்சம் மீதி இருக்கிறத ஃபேஸுக்கு தேய்க்கணும். இந்த இதை நீங்கள் தேய்ச்சிடாதீங்க. நம்ம கத்தாழை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த தொலி இருக்கும்ல, அதை தான் தேய்க்கணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஹேரில் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு கொண்டையை போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கத்தாழை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தொலியில் மிச்சம் மீதி ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அதை ஃபேஸில் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். அதை அப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா, ஒரு அரிப்பு மாதிரி இருக்குங்க. அப்படியே சுள்ளுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னே தெரியலை. அதை தேய்க்கும்போது அப்படியே விறுவிறுன்னு இருக்கும். ஆனால் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னு நல்லா ஒரு மாதிரி நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி தேய்க்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிட்டு தம்ப்நெயிலுக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா, அதை கண்டுக்காதீங்க. எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பொறுப்பாக போய் குளிச்சுட்டு நல்லா தலையை காய வச்சுட்ருந்தேன். ஏன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கருவேப்பிலை தேய்ச்சதுனால அது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா, அது ஒட்டி ஒட்டி இருந்துச்சு. அதை உதுத்து விடவே எனக்கு என்ன பண்ணேனே தெரிலங்க. அது என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சா, எப்படியும் பார்த்தீங்கன்னா, சுற்றி சுற்றி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டுட்ருந்தேன். பாருங்கள் நல்லா இதை ஃபுல்லும் தேய்க்கிறது பார்த்தீங்கன்னா, நல்லா கண்ணு கீழே கன்னத்தில் நல்லா வாயை சுற்றி எல்லா பக்கமும் தேய்ச்சிட்ருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள் என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா, நார்மலாக தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா,
குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலையை நல்லா காய வச்சேன். எனக்கு இந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சீவி முடிச்சாச்சுங்க. நல்லா பக்திமயமாக இறங்கிட்டு எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.